கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் பற்றி தவறான தகவல்களை வெளியிடுவதை எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும். திருவெண்ணைநல்லூரைச் சேர்ந்தவர் கள்ளச்சாராயத்தால் உயிரிழக்கவில்லை எனவும் அமைச்சர் ரகுபதி விளக்கம். விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கியது எப்படி? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு எந்த அடிப்படையில் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படுகிறது? இழப்பீடு தொகையை மறுபரிசீலனை செய்வது குறித்து அரசின் கருத்தை தெரிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாஜக வளர்ந்ததாக மாய தோற்றத்தை உருவாக்கும் அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய அரசியல் ஞானி என எடப்பாடி பழனிசாமி கிண்டல். தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத அண்ணாமலை வாயில் வடை சுடுகிறார் என கடும் தாக்கு. இப்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே, கோவை நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார். அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட 1,18,000 வீட்டு குறைவாக பெற்றிருக்கின்றார். அப்படி என்றால் எங்கே பாரதிய ஜனதா வளர்ந்திருக்குது? நம்பிக்கை துரோகி என்ற பெயருக்கு பொருத்தமானவர் எடப்பாடி பழனிசாமி என அண்ணாமலை விமர்சனம். சிலரின் சுய லாபத்திற்காக அதிமுகவை அழித்துக் கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு. மூன்று புதிய குற்றவியல் சட்டத்திற்கு எதிர்ப்பு. சென்னையில் திமுக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். கொலோனியல் சிஸ்டத்தை, கொலோனியல் ரூலை, அதாவது வெள்ளைய ஆதிக்க சட்டங்கள் அவைகளை இந்திய தன்மையாக மாற்றிவிட்டோம் என்று கூறுகிறார். அப்படி எந்த அம்சமும் இந்த 3 சட்டங்களிலும் இருப்பதாக தெரியவில்லை, இல்லை. எனவே இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு கடினமானவை, குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு எதிரானவை, குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிரானவை, நீதிமன்றங்களில் மேலிருக்கும் அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடியவை. சூடுபிடிக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். போலீஸ் பாதுகாப்பு வளையத்தில் 42 கிராமங்கள். பிரிட்டனில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி மாற்றம். புதிய பிரதமராகிறார் தொழிலாளர் கட்சியின் கெய்ர் ஸ்டார்மர். பிரிட்டன் பொது தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தோல்விக்கு பொறுப்பேற்றார் ரிஷி சுனக். வெற்றி பெற்ற தொழிலாளர் கட்சிக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்கிறார் ரிஷி சுனக். பிரிட்டன் நாடாளுமன்ற வரலாற்றில் முதன்முறையாக வெற்றி வாகை சூடிய தமிழ் பெண். ஸ்டார்ஃபோர்ட் தொகுதியில் போட்டியிட்ட தமிழ் பெண் உமா குமரன் வெற்றி. பிரிட்டன் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் ரிஷி சுனக். படுதோல்விக்காக கட்சியினரிடம் மன்னிப்பு கோரினார். புறக்கணிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்படும். பிரிட்டன் புதிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தனது முதல் உரையில் உறுதி. புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக ஜூலை 8ஆம் தேதி நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் அறிவிப்பு. அமெரிக்காவில் கைகளை கட்டிக்கொண்டு உணவருந்தும் வினோத போட்டி. ஆர்வத்துடன் கலந்து கொண்ட போட்டியாளர்களுக்கு பரிசு. நேட்டோ படையில் இணைய மாட்டோம் என்று உக்ரைன் அறிவிக்கும் வரை போர் தொடரும். ரஷ்ய அதிபர் புட்டின் திட்டவட்டம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இருக்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். விளையாட்டுத்துறை இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பீர்கள் என பிரதமர் மோடி நம்பிக்கை.